குட் ஈவினிங் மிஸ்டர் பரத். குட் ஈவினிங். என் பேரு ஆகாஷ் சின்ஹா. காலையிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டு வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க மிஸ்டர் சின்ஹா, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுல உங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துடுச்சு? கொலை, மர்டர். இன்னும் சொல்லணும்னா நான் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டேன். நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? நான் ஒன்றும் விளையாடல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐ அம் த மர்டரர். இதுல நான் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நான் இங்க வந்ததே சேலஞ்ச் பண்ணுவேன். நான் தான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சு காட்டுங்க, அதுதான் சேலஞ்ச். இதை ஏத்துக்கிறீங்களா? வாட் டு யூ மீன்? What I mean is, இன்ஸ்பெக்டர், நீங்க எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. குற்றவாளி எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூவையோ சாட்சியோ விட்டுட்டு போயிடுவான்னு. எஸ், நான் சொன்னதை அப்படியே நீங்க வார்த்தை மாறாம சொல்றீங்க. இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன், இனி வரப்போற கேஸ்லயும் இதே வார்த்தையை சொல்லவும் செய்வேன். அப்படின்னா எந்த க்ளூவை விட்டேன்னு உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க. நான் ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டு ஒருத்தரை கொலை பண்ணிருக்கிறேன். அதுக்கு சாட்சியோ ஆதாரமோ எதுவும் இல்லை. இப்போ நீங்க தான் அந்த கொலைக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். என்ன? உங்க செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய சேம்பருக்கே வந்து எங்கிட்டயே சேலஞ்ச் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம். உங்க சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க யார கொலை பண்ணீங்கன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல அதுவும் ஒரு சேலஞ்ச் தானா? நான் கண்டுபிடிக்கிட்டா? அத நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொலையை ஏன் பண்ண தெரியுமா? ஆக்சுவலி நான் ஒரு வக்கீல். என்னோட செக்ரட்டரி பிரியா. அந்த பிரியாவை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா ஒரு நாள் எதிர்பாராம ராகுலோட அவளை பார்த்தேன். பிரியா, கண்ணத்துறையன், உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. Diamond? It's a real diamond? Of course. இந்த டைமண்டும் என் காதல போல ரியலானது. இந்த டைமண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட விலை என்ன? ஒன்றும் பெருசா இல்லை. அந்த வைரக்கல் மோதிரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதோட மதிப்பு. ஆனா அந்த மோதிரத்தை நீ உன் விரல போட்டுக்கிட்டீன்னா அதோட மதிப்பு கோடி கணக்கில் போகும். உனக்கு முன்னாடி இந்த மோதிரமே ஒன்றும் இல்லை. ஓகே ராகுல், எனக்கா நீ இவ்வளோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா, இதை நீயே உன் கையால போட்டு விடு. நல்லா இருக்கா? பளிச்சுன்னு இருக்கு பாரு. என்னது? நோ சார், ராகுல் அந்த மாதிரிலாம் செய்யறவன் இல்ல. ராகுலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய கேஸை நடத்தினேன். நான் தான் அவனை காப்பாத்தி விட்டேன். அப்பாவி பொண்களை லவ் பண்ற மாதிரி ஏமாத்துறது
அப்புறம் அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றது. இதான் அவன் பண்ற வேலை. தயவு செஞ்சு அவனை நம்பாத. எனக்கு தெரியும் சார், நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. ஏன்னா நீங்க என்ன... ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். உன் வாழ்க்கை அழியறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. என்ன பத்தி கவலைப்பட நீங்க யாரு? நான் ராகுல உண்மையா லவ் பண்றேன். அவனும் என்ன உயிருக்குயிரா லவ் பண்றா. மீனாங்கிற பொண்ணு தான் ராகுல லவ் பண்ணா. கடைசியில அவனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் மட்டும் ராகுல காப்பாத்தலனா அவன் இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணி இருப்பான். சார் ப்ளீஸ், ராகுல பத்தி ஏன் முன்னாடி தப்பா பேசாதீங்க. இது எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். சம்பந்தம் இல்லாம நீங்க எங்க விஷயத்துல தலையிட பார்க்காதீங்க. அப்படி நீங்க தலையிட்டீங்க, நான் இந்த வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போக வேண்டியிருக்கோம். குட் பை. பிரியாவுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ ஒரு அப்பாவி. அவ வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த ராகுல நேர்ல பார்த்து பேசி ஆகணும். கமான் மிஸ்டர் சின்ஹா, நானும் பிரியாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம். உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பிரியாவை எப்படி என்னால விட முடியும்? உன்னோட காதல் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியாவோட வாழ்க்கை உன்னால அழியறதுக்கு நான் விட மாட்டேன். ஓகே மிஸ்டர் சின்ஹா, ஓகே. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதையும் தெரிஞ்சுக்குங்க. பிரியா எனக்கு ஒரு blank செக். அவளை என்னால ரொம்ப பெரிய விலைக்கு வித்துற முடியும். நீங்க அவளை அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல விலையை கொடுத்துருங்க. ஓகே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சம், 2 லட்சம், இல்ல 5? இல்ல மிஸ்டர் சின்ஹா, நீங்க பிரியாவை ரொம்ப சீப்பான விலை கேக்குறீங்களே. நீங்க அவளை அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை பெருசா பார்க்காதீங்க. 1 கோடி கொடுத்தா போதும். வாட்? 1 கோடியா? யூசி மிஸ்டர் சின்ஹா, உங்ககிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் இல்லைன்னா நீங்க பிரியாவை மறந்துதான் ஆகணும். ஓகே? நீ பிரியாவை விட்டு விலைக்கு போனா உன்னை நான் கொலை பண்ண வேண்டி வரும். நோ 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 மிஸ்டர் சின்ஹா, என்ன நீ கொலை பண்ணதுக்கு அப்புறம் பிரியா உனக்கு கிடைக்க மாட்டா. ஆயுள் தண்டனை கிடைக்கும், ஜெயில கழிதான். லுக் மிஸ்டர் சின்ஹா, குற்றவாளி எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல க்ளூ விட்டுருவான். நீ பண்ண போற ஒரு சின்ன தப்பால நீ கண்டிப்பா தூக்கு மேடையில தான் நிக்க வேண்டி வரும். மரண தண்டனை தான் உனக்கு கிடைக்கும். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. என் பேர் ஆகாஷ் சின்ஹா. ஆகாஷ் எப்பவும் தப்பே பண்ண மாட்டான், புரிஞ்சுதா? அதையும் தான் பாத்தரலாம். என்னப்பா சின்ஹா, காலையில இருந்து ஒரே யோசனையா இருக்கு. ஏதாவது சிக்கலான கேஸ் வந்து மாட்டிக்கிச்சா என்ன? ஜட்ஜி சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒரு கொலையை பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியுமா? யாரை கேட்டாலும் கொலை செஞ்சுட்டு தப்பிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டா முடியும். சட்டத்தை வச்சு ஒருத்தனை மாட்டி வைக்கவும் முடியும், அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு நாம தப்பிக்கவும் முடியும். எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஒரு கொலைகாரன் கொலை செய்யற நேரத்துல ஏதாவது ஒரு சாட்சியையோ ஏதாவது ஒரு ஆதாரத்தையோ சம்பவ இடத்துல விடாம போயிட்டான்னா குற்ற நிரூபணமாயி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஜட்ஜால முடியாம போயிடும். ஏதாவது ஸ்ட்ராங்கான சாட்சி இருந்தா? ஆமா, என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் நீ அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? யாரு யார கொலை செஞ்சுட்டாங்க?
அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, உங்களுக்கு டைம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஹா, அது பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. 30 வருஷமா நான் கட்டிக்கிட்டு இருந்த வாட்ச் ரிப்பேர் ஆனதுல இருந்து நான் போறவங்க வரவங்க கிட்ட தான் டைம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் வாட்சை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். வெயில பார்த்தே நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். என்ன, ஒரு 10-15 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஜட்ஜு சார், 10-15 நிமிஷத்துல என்ன ஆகும்? 10-15 நிமிஷத்துல என்ன வேணாலும் ஆகலாம். 10-15 நிமிஷத்துல ஒருத்தரை கொலை கூட பண்ணி முடிச்சிடலாம். கொலையா? ஆ, கொலை. கிளப். கிளப்ல இருந்து நேரா வந்தா ராகுல் கண்ணா ஆபீஸ். அதுக்கு 7 நிமிஷம் ஆகும். மறுபடியும் கிளப்புக்கு போறதுக்கு 7 நிமிஷம். நான் போட்ட பிளான் 100% ஃபுல் ப்ரூஃப். இனிமே என்ன கண்டுபிடிக்க முடியாது. இம்பாசிபிள். ஹலோ, நான் சின்ஹா பேசுறேன். சொல்லுங்க சின்ஹா சார். ராகுல், நீ கேட்ட மாதிரியே 1 கோடி ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை நான் மொத்தமா தரப்போறதில்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தரப்போறேன். குட், வெரி குட். யூ ஆர் கிரேட் மிஸ்டர் சின்ஹா. 1 கோடி கொடுக்குறீங்கன்னா பிரியாவை நீங்க உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? நாளைக்கு காலையில் 8:45 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டு உன் ஆஃபீஸுக்கு வரேன். ஆனா ஒண்ணு, அங்க உன்னை எண்ணி தவிர யாரும் இருக்கக்கூடாது. டோன்ட் வரி மிஸ்டர் சின்ஹா, நான் ஸ்டாஃப் எல்லாரையும் லேட்டா வர சொல்லிடுறேன். குட். மறந்துடாத, கரெக்டா 8:45 உன் ஆஃபீஸுக்கு வரேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. பை பாய். சாரி டார்லிங், நாளைக்கு காலைல உன்னை மீட் பண்ண முடியாது. என் கிளையண்டோட எனக்கு மீட்டிங் இருக்கு. நாம சாயந்தரம் மீட் பண்ணலாம். ஓகே, பரவாயில்ல. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓ ஷூர். நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் ராகுல். பாய். ஓகே, பை பாய். ஒரு கோடி. என்னாச்சு சின்ஹா, இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ மை காட், 8:40 ஆயிடுச்சு. உன் வாட்சில் என்ன டைம் ஆகுது? உன் வாட்சும் கரெக்டா தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி 8:40 தான் ஆகுது. தீட்சி சாரை பாத்தியா? இப்பதான் அவரை கேபின்ல பார்த்தேன். சரி, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஓகே, பாய். பாய். ஹலோ ராகுல். வாங்க மிஸ்டர் சின்ஹா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்டோட வந்திருக்கீங்களா?
ஆனா மைண்டை மாத்திக்கிட்ட. உனக்கு ஒரே நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். அது கூட நல்ல ஐடியா தான். நீங்க எங்க தான் உட்காந்துருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்களுக்கு ராகுல் கண்ணாவை பத்தி தெரியுமா? ராகுல் கண்ணா அவன் தானே இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்றானே? எஸ். அவன் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. நான் தனியா போக விரும்பல. நீங்களே என் கூட வந்தா நல்லா இருக்கும். நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? நான் ரிட்டையர் ஆனவன், எப்ப வேணாலும் வரலாம். ஆமா, எப்ப போகணும்னு சொல்லு. 9 மணிக்கு மீட்டிங்கு. இப்போ 8:45 ஆகுது. 10 நிமிஷத்துல அவன் ஆபீஸ்க்கு போயிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் ஆன் மை சைடு. போலாம். வாங்க. யாரையுமே காணோம். எங்க அந்த ராகுல் கண்ணா? இன்னும் அவன் வரலன்னு நினைக்கிறேன். நாம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். பாருங்க, மணி 9. அதெல்லாம் ஓகே தான். இப்ப நாம என்ன பண்றது? இங்கேயே வெயிட் பண்றதா இல்ல? கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பண்ணலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிடலாம். அதுக்குள்ள வந்துருவான். நாட் a bad idea. Let's go. ஓ, சாவியை மறந்து அங்கேயே வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கிடைச்சிருச்சு. உட்காருங்க. என்ன சின்ஹா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் போறதே தெரியல. அதுக்குள்ள காஃபியை குடிச்சு முடிச்சிட்டேன். சரி, நம்ம கிளம்பலாம். மணி 9:30 ஆயிடுச்சு. அவன் வந்திருப்பான். 9:30? நாம இங்க வந்து 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் தோணுது. அதுக்குள்ள 9:30 ஆயிடுச்சா? ஒருவேளை இது ஃபாஸ்டா ஓடுதோ? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டைம் என்ன ஆகுது? 9:30. ஓ, அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு அவன் வந்துட்டு போயிருக்க போறான். அவனோட மீட்டிங் கேன்சல் ஆயிட போகுது. கமான் கமான் கமான். ஜட்ஜி சார், நீங்க இங்க? அது வந்து, ஆமா, நாங்க ராகுல் கண்ணாவை பார்க்க வந்தோம். சரி, போலீஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜட்ஜ் சார், ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சுட்டாங்க. என்னது? கொலை செஞ்சுட்டாங்களா? இதை யார் செஞ்சது? எப்போ? ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி. கொலையாளியை கையும் களமும் பிடிச்சாச்சு சார். வாட்? ஆமா. இதுல இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கொலையாளியை எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். தான் தான் ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சதா. சரி, அந்த கொலையாளி யாரு?
நான் தான் ராகுல கொலை பண்ணேன். பிரியா நீயா? ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ராகுலோட டைரிய படிக்காம விட்டிருந்தா அவனை பத்தின உண்மைகள் எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும் சார். அவன் யாரு என்னன்னு தெரிஞ்ச பிறந்தா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ராகுல் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்க தகுதியே இல்லை. அதான் அவனை என் கையாலேயே கொன்னுட்டேன். கொலை பண்ணது நான் தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு சாட்சி மட்டும் இருக்கு. 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜட்ஜ் தீட்சித் என் கூட தான் இருந்தாரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா உங்களையே நீங்க குற்றவாளிங்க முன்னாடி காட்டி பிரியாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க உண்மைதான் சொல்றீங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வரப்போறேன் இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் சின்ஹா, ஒருவேளை அது இப்படி கூட இருக்கலாம். நீங்க போய் சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் பாசிபிள். ஆனா நான் பொய் தான் சொல்றேன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கண்டுபிடிச்சலாம் மிஸ்டர் சின்ஹா, நிஜம் எது பொய் எதுன்னு என்கொயரி பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவத்சவ், எந்த இடத்துல கொலை நடந்ததோ அந்த இடத்தை நான் பார்த்தாகணும். மிஸ்டர் தீட்சித் இதுவரைக்கும் என் கூட இருந்தாரு. இங்க இருக்கிற கடிகாரத்தில் தான் நான் டைமை மாத்தினேன். அதில் இருக்கிற அதே டைம் தான் இப்போ என்னுடைய வாட்ச்லயும் இருக்கு. பாருங்க. மிஸ்டர் சின்ஹா, உங்க வாக்குமூலப்படி பார்த்தா இந்த கடிகாரத்துல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்க, கரெக்ட்? ஆமா. ஸ்ரீவத்சவ், அந்த சடலம் எங்க கிடைச்சது? வாங்க சார். சார், போனோம் இங்கதான் கிடந்துச்சு. இந்த பொசிஷன்ல. மிஸ்டர் சின்ஹா, நீங்க ராகுல் கண்ணாவை எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணீங்க? இப்ப நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்களோ அங்க இருந்து தான். சோ மிஸ்டர் சின்ஹா, நீங்க இங்க நின்னுட்டு இருந்திருக்கீங்க, கரெக்ட்? ராகுல் அந்த பொசிஷன்ல. சோ இந்த பொசிஷன்ல இருந்து உங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து அது சண்டே ஆயிருக்கு. ராகுல் எந்திரிச்சு நின்னு இருக்காரு, நீங்க கோவத்துல அவரை ஷூட் பண்ணிட்டீங்க இந்த பொசிஷன்ல இருந்து. ஸ்ரீவத்சவ், அந்த பொசிஷன்ல போய் நில்லு. டோன்ட் வரி ஸ்ரீவத்சவ், நான் உண்மையா ஒண்ணு சொல்ல மாட்டேன். Just a moment.
மிஸ்டர் சின்ஹா, நீங்க ராகுல ஷூட் பண்ணப்ப இந்த ஜன்னல் திறந்திருந்துச்சா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான். ஒருவேளை யாராவது அந்த ஜன்னல் கிட்ட நின்னு இருக்கலாம். நீங்க சுட்டதை அவங்க பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக அவங்க சாட்சியும் சொல்லலாம். ஓ ரியலி? அப்ப வேற ஒருத்தர் இங்க இருந்தாங்கன்றீங்களா? இருக்கலாம், ஆனா எக்ஸாக்ட் டைமிங் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கேமே டைமிங்க வச்சு தானே. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் தீட்சிதை நான் பார்த்தாக்கணும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ராகுல் கண்ணாவை கொண்டது நீங்களா இல்ல வேற யாராதான். என்ன சொல்றீங்க? சின்ஹா தான் கொலை பண்ணானா? இம்பாசிபிள். அவன் கண்டிப்பா ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சிருக்க மாட்டான். மிஸ்டர் தீட்சித், நீங்க எப்படி அவ்வளவு கன்ஃபார்ம்டா அவர் கொலை பண்ண மாட்டார்னு சொல்றீங்க? ஏன்னா நேத்து காலையில இருந்து நாள் பூரா அவன் என் கூட தான் இருந்தான். நாள் முழுக்க இல்ல, 9 மணில இருந்து கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் ஒன்னா தான் இருந்தோம். இல்ல, 9 மணில இருந்து இல்ல, 8:45 இருந்து. நீ அதை மறந்து போயிட்டன்னு நினைக்கிறேன். நீ தானே வாட்ச்ல டைம் எனக்கு காமிச்ச. இவர் கட்டியிருந்த கடிகாரத்துல கரெக்ட் டைம் தான் ஓடி இருக்குங்கிறத எப்படி சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் பாரத், நீங்க தெரியாம பேசுறீங்க. இவன் வாட்ச் எப்பவுமே கரெக்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். உண்மையை சொல்லணும்னா கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே இவன் வாட்ச்ல டைம் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க அப்ப டைம் 8:45 நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, வேற யார் வாட்ச்லயும் டைமை செக் பண்ணலையா? அதுக்கு அவசியம் ஏற்படல. அதுவும் இல்லாம நாங்க ராகுல் கண்ணாவோட ஆபீஸுக்கு போனப்போ சின்ஹாவோட வாட்ச்ல என்ன டைம் இருந்ததோ அதே தான் அங்கேயும் ஆயிருந்துச்சு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், என் பக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சாட்சியை வச்சிருக்கேன்னு. இந்த சாட்சியை என்ன செஞ்சாலும் என்னாலேயே உடைக்க முடியாது. என்ன சொல்ற? உண்மை இதுதான் ஜட்ஜி சார். ராகுல் கண்ணாவை நான் தான் கொண்டேன். 15 நிமிஷத்தை கோல்மால் பண்ணி உங்களையே என் பக்கம் சாட்சியா வச்சுக்கிட்டேன். இல்ல, இவன் பொய் சொல்றான், வேணும்னு விளையாடுறான். அவர் ஒன்றும் விளையாடல ஜட்ஜி சார். இதான் உண்மை. அவர் போட்ட ஃபுல் ப்ரூஃப் பிளான்ல அவர் தான் குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ஹா சார் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு, எங்க எனக்கு எதிராக ஒரு ஆதாரத்தையாவது காட்டுங்கன்னு. அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல, ஆனா கொலையாளிக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு. கொலையாளிக்கு எதிராவா? அந்த கொலையை நீங்க பண்ணவே இல்லை மிஸ்டர் சின்ஹா, பண்ணது வேற ஒருத்தர். பேசாம ஒத்துக்குங்க பாரத், இந்த சேலஞ்சில் நீங்க தோத்துட்டீங்க. என்ன கொலைகாரன்னு உங்களால் நிரூபிக்க முடியல, அதனால வேற ஒருத்தரை நீங்க கொலைகாரனாக்க பாக்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் சின்ஹா. இப்போதைக்கு உங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கோ இல்ல வேற யாரையாவது குற்றவாளின்னு சொல்றதுக்கோ என்கிட்ட எந்த விதமான சாட்சி ஆதாரங்களோ இல்ல. ஆனா ஒரு தேரி இருக்கு. அந்த தேரியை வச்சு இந்த கேஸ்ல எது நிஜம் எது பொய் யார் குற்றவாளிங்கிறத ஜட்ஜி சார் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் பாரத். கரெக்டா 8 மணிக்கு சின்ஹா கிளப்புக்குள்ள நுழையிறத நான் பார்த்தேன். 8:45 என்கிட்ட வந்தாரு. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தாரு. இல்ல ஜட்ஜ் சார், இந்த 15 நிமிஷம் டிஃபரன்ஸ சின்ஹா சார் வேணுனே பண்ணிருக்காருங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறேன். 8:45 மணிக்கு அவர் இங்க வந்திருக்காரு, ராகுல் கண்ணாவை ஷூட் பண்ணிருக்காரு. அதோட 9 மணிக்கு உங்களை வந்து பார்த்திருக்காரு. ஆனா 8:45 மணிக்கே வந்து உங்களை பார்த்தா மாதிரி நம்ப வச்சிருக்காரு. இவ்வளவு செஞ்சு இந்த கொலையை நான் பண்ணேன் நம்பல, வேற யாரும் சொல்றீங்க? யா, நீங்க கொடுத்த வாக்குமூலப்படி வச்சு பார்த்தா மிஸ்டர் சின்ஹா, நீங்க எந்த இடத்துல இருந்து ராகுல ஷூட் பண்ணீங்களோ, அதாவது இந்த இடத்துல இருந்து. ஆனா ராகுல் கண்ணா ஷூட் பண்ணப்பட்டப்ப இங்க
இந்த இடத்துல இருந்திருக்காரு, அதாவது இந்த பொசிஷன்ல என்ன மாதிரி இந்த ஆங்கிள் நின்னு இருக்காரு. கரெக்ட்? ஆக்சுவலா ராகுல் கண்ணா ஷூட் பண்ணப்பட்டப்போ அவர் நின்ன இடத்துல இருந்தே கீழே விழுந்து இப்படி இறந்து போயிருக்கணும். எஸ். நீங்க எந்த ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணீங்களோ அப்ப குண்டு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பட்டிருக்கும். அவரும் குண்டு பட்டப்போ என்ன மாதிரி தான் விழுந்திருப்பாரு. ஆனா போலீஸுக்கு அவருடைய பணம் இந்த இடத்துல கிடைச்சது. இந்த ஆங்கிள் இதுல இருந்து என்ன தெரியுது? குண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிருக்கு. ஆக்சுவலா குண்டு இந்த இடத்துல தான் பட்டிருக்கணும். இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரம். ஷூட் பண்ணது நீங்க இல்ல, வேற ஒருத்தர். ஜஸ்ட் மினிட் இன்ஸ்பெக்டர். ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம். சுடப்பட்டப்ப ராகுல் கண்ணா வேற பொசிஷன்ல நின்னு இருக்கலாம். அப்படி இல்ல சின்ஹா வேற பொசிஷன்ல நின்னு ராகுல சுட்டிருக்கலாம். ஜட்ஜ் சார், நான் தான் முதல்லயே சொன்னேன், இதுதான் நான் சொன்ன தியரி. ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் பேலஸ்டிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். அதாவது ராகுல் கண்ணா மேல பட்ட குண்டு மிஸ்டர் சின்ஹா துப்பாக்கில இருந்து வந்துச்சா இல்ல வேற ஒருத்தர் துப்பாக்கில இருந்தான்? வேற என்ன? யாருடைய ரிவால்வர்? அவசரப்படாதீங்க மிஸ்டர் சின்ஹா. இந்த கேஸ்ல உங்களை தவிர வேற ஒரு குற்றவாளியும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சிவத்சவ், பிரியா நீயா? வாங்க மிஸ் பிரியா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிரியா என்ன காப்பாத்துறதுக்காக போய் சொல்றா. அவ இந்த கொலையை செய்யவே இல்ல. நீங்க தான் போய் சொல்றீங்க. ராகுல கொலை செஞ்சது நான் தான். ஆமா, யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணமோ இல்ல மோட்டிவோ கண்டிப்பா இருக்கணும். நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. காரணம் இருக்கு இன்ஸ்பெக்டர். எனக்கு அவனோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சது. அவன் ஏற்கனவே பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான். அவனால மீனா தீட்சித்தின் ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிருக்கா. அவன மாதிரி ஆளுங்களை இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அதனால்தான் நானே அவனை நீங்க தான் ஷூட் பண்ணீங்க இல்லையா? மிஸ் பிரியா, ஒருத்தரை ஷூட் பண்ணி கொலை பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ரிவால்வர் தேவை. எஸ், ரிவால்வர். அந்த ரிவால்வர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ரிவால்வர் எனக்கு அந்த டேபிள் மேல இருந்து கிடைச்சது. வெரி குட் மிஸ் பிரியா, நீங்க மேஜில் இந்த துப்பாக்கி எடுத்திருக்கீங்க, ராகுல் கண்ணாவை ஷூட் பண்ணிருக்கீங்க. அவரை தடுக்கவும் இல்ல, தடுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணலாமே, ரைட்? அவர் எப்படி தடுப்பாரு? ஏன்? அவர் முன்னாடியே செத்துட்டார் இல்ல? ஆமா. எஸ் மிஸ் பிரியா, நீங்க இந்த ரூமுக்கு வந்தப்பவே ராகுல் கண்ணா செத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகுல் கண்ணாவோட டெட் பாடியை பார்த்திருக்கீங்க, அதோட டேபிள் மேல மிஸ்டர் சின்ஹாவோட துப்பாக்கியும் பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ்டர் சின்ஹா உங்களுக்காகவே அந்த ராகுல கொலை பண்ணிட்டாருன்னு. ஒரு ட்ரூ லவர் போலவே நீங்களும் மிஸ்டர் சின்ஹா செஞ்ச கொலைய உங்க மேல போட்டுக்கிட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ராகுல் சின்ஹா சுட்டதுனால செத்து போகல, அதானே? அதே சமயம் இப்படி வேற சொல்றீங்க, இந்த பொண்ணு இங்க வந்தப்போ ராகுல் ஏற்கனவே வேற ஒருத்தரால கொலை செய்யப்பட்டிருந்தார். ரைட். இப்ப நானும் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் தீக்ஷித். ராகுல் கண்ணா மேல எந்த நேரத்துல ஷூட் பண்ணன்னு மிஸ்டர் சின்ஹா சொன்னாரோ அதே நேரத்துல ஜன்னலுக்கு வெளியில இருந்து வேற குண்டு ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. வாட்? எஸ். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா சுட்டது வேற ஒரு மூணாவது ஆளா? எக்ஸாக்ட்லி. அந்த மூணாவது ஆள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் இது? நான் தான் முன்னாடி சொன்ன மிஸ்டர் சின்ஹா, குற்றவாளி எவ்வளவுதான் திறமையானவனா இருந்தாலும்
கண்டிப்பா ஏதாவது ஒரு சாட்சியோ ஆதாரத்தையோ விட்டுட்டு தான் போவான். அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல, அதாவது வெளியில, எனக்கு சில அடையாளங்கள்லாம் கிடைச்சது. அதே மாதிரி அடையாளங்கள் எனக்கு வராண்டாவிலையும் கிடைச்சது. அந்த அடையாளங்கள் இப்ப இந்த ரூம்லயும் இருக்கு. அது உங்க ஸ்டிக்கால தான் ஏற்பட்டிருக்கு. என்ன என்ன விளையாடுறீங்களா? நான் ஒண்ணும் விளையாடல. இதுதான் இங்க நடந்த உண்மை மிஸ்டர் தீக்ஷித். நீங்க தான் ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சிருக்கீங்க. ராகுல் கண்ணாவால தான் நீங்க அன்பா வளர்த்த உங்க பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அதனாலதான் நீங்க அவனை பழிவாங்க கொலை பண்ணிட்டீங்க. Come on, accept it, Judge Somaraj Dikshit. Come on. நான் அவனை கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். நான் அவனை கொலை பண்ணல. அவனுக்கு தண்டனை தான் கொடுத்தேன். மரண தண்டனை. அவன் பண்ண தப்புக்கு அவனை சட்டத்தால தண்டிக்க முடியல இன்ஸ்பெக்டர். அதனாலதான் அவனுக்கு நானே தண்டனை கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வந்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் மட்டும் அப்படி அவனை கொலை பண்ணாம விட்டுருந்தேன்னா இன்னும் நிறைய அப்பாவி பெண்கள் அவனோட காம பசிக்கு பலியாயிருப்பாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் எத்தனையோ பெண்கள் அவன் ஏமாத்தி கெடுத்து அவங்கள தற்கொலை பண்ணிக்க வச்சிருப்பான். என்ன மாதிரி பொண்ணை பெத்தவங்க பல பேரோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிருக்கும். அதான் அந்த பாவியை நான் கொன்னுட்டேன். I'm sorry, Mr. Dikshit. நானும் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் தீக்ஷித். அந்த ராகுல் கண்ணா ஒரு குற்றவாளி தான். அவன் சட்டத்தையும் நியாயத்தையும் மட்டும் இல்ல, மனசாட்சியும் மீறி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான். ஆனா நீங்க இந்த நாட்டோட சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருந்துகிட்டு அந்த சட்டத்தை காப்பாத்தாம அதை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. நான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றேன்.